அந்த மரத்தை சுற்றி போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் தடை இருக்காது, வேலை கிடச்சிரும். மகிழ்ச்சி. ஒரு காரணத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம். அந்த காரணம் மட்டும் நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த காரணம் மட்டும் நம்மளை வழி நடத்துகிறதா இல்லை. ஒரு உறவை நம்புகிறோம். இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க காப்பாற்றுறாங்களா? இல்லை. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை பிரிக்கிறது, அல்லது நமக்கு அவர்கள் மீது வெறுப்பு வருகிறது, அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். சார், ஒரு இடத்துல இருந்தோம்ல, ஒன்றா பிறந்தோம்ல, ஒன்றா சாப்பிட்டோம்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க சாப்பிட்ட சாப்பிட்டே நம்ம கொடுத்தாங்க. என்ன சார் நம்ம பார்க்கறது? முருகன் என்ற பெயருக்கு சிம்ம ராசி வரும், மக நட்சத்திரம் வரும், குறிச்சுக்கோங்க. நன்றி. நாம் இப்படிலாம் தானே வாழ்ந்தோம். நம்ம அண்ணனை, அக்காவை, தங்கையை பேசும்போது எதிர்த்து போய் கேட்டோம்ல. இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறோமே, வருத்தமாக இருக்குல்ல. என்ன செய்யறது? இதுதான் இந்த இறைவன் நமக்கு போட்ட ரோடான்னு தெரியல. இந்த ரோட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, என்ன பண்ணுறது? மூலம் எப்படி ஐயா? பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க. மூல நட்சத்திரம் மிகப்பெரிய ஆக்டிவான நட்சத்திரம். ஆஞ்சநேயரே பிறந்த நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகளும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் அப்பப்போ வந்துட்டு போகும். அடிக்கடி ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகேசன் ரூபி, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அஸ்வினி. பொதுவாக ராஜபாண்டியன் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் அது கேதுவோட நட்சத்திரம். ஏதோ நம்ம வீட்டில் ஒரு குறைபாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றம், குடும்பத்தில் ஒரு குறைபாடுகள் இருப்பது போல் ஒரு தோற்றம் தோணும். அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம வளரணும்னா கண்டிப்பாக அடிக்கடி அஸ்வினி நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யலை, ஏன்னா அது அஸ்வினி நட்சத்திரம் பிறக்குன்னா அந்த வீட்டில் ஒரு செய்வன தோஷம் அல்லது திட்டுமரப்பாடு, அது முன்னோர்கள் வாக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் தடங்கள் தாமதம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வழிபாடுகளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதிலேருந்து ஜெயிச்சிடுவோம். அந்த வாழ்வாதாரத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமையே செய்கிறோம். தயவு செஞ்சு நான் அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது, இந்த 3 விஷயங்களை கையில் எடுத்துக்கோங்க. இவர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாதீங்க, இவங்களை மறந்துடாதீங்க. 1, உங்களை பெற்றவர்கள், தாய் தகப்பனை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 2வது, நம்மை நம்பி வந்த மனைவி. இதற்கு முன்பாக 2வதே நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். 3வது மனைவி. 4வது நாம் பெற்ற குழந்தைகள். முக்கியம் இல்லை சார் இது. இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்த போது நம்மை பெற்றெடுத்து இந்த உலகத்தை வழிகாட்டினது தாய் தகப்பன். அவங்க தான் சார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அவர்களை பார்க்காம விட்டா எப்படி? வருத்தம் இல்லை. ராஜபாண்டியன், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் நம்ம சொன்னோம்னா சிம்மம் மகம் எப்படி இருக்கு சார்? இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், பித்திருக்கள் தோஷம். நம்ம தாத்தா காலங்களே யாருக்காவது 2 மனைவி இருந்திருக்கும்.
ஒரு மனைவியை சரியாக